ஊட்டியில் ஹோட்டலில் தங்கிய பிறகும் நிலாவுக்கு அர்ஜுன் ஞாபகம்தான். அடுத்த நாள் ஹோட்டலில் வேலை செய்யும் ஒரு பையன் ஒரு கவரை கொண்டு வந்து, மேடம், இதை உங்களுக்கு கொடுக்கச் சொன்னாங்கயூ என்று கொடுக்கிறான். நிலா, யாரு கொடுத்தாங்க என்று கேட்கிறாள். அர்ஜுன் சார்ஹூ என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பி விடுகிறான். நிலா கவரை திறக்கிறாள். அதில் ஒரு கடிதம். நீ இப்போ என்னை யாருன்னு யோசிச்சிட்டு இருப்பா. அவசரப்படாத. சரியான நேரம் வரும்போது எல்லா உண்மையும் சொல்றேன். அர்ஜுன் யூ. நிலா குழப்பத்தோடு கடிதத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அடுத்த நாள் நிலாவும் அவளுடைய தோழிகளும் ஊட்டி ரோஸ் கார்டனுக்கு செல்கிறார்கள். அவர்கள் பூக்களை ரசித்துக் கொண்டு போட்டோ எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஓடி வந்து ஒரு கவரை நிலாவிடம் கொடுக்கிறான். அக்கா, அந்த அண்ணா இதை உங்ககிட்ட கொடுக்கச் சொன்னாரியூ. நிலா, யாரு அந்த அண்ணா என்று கேட்கிறாள். அவன் தூரத்தில் நின்றிருக்கும் அர்ஜுனை காட்டுகிறான். நிலா திரும்பி பார்க்கிறாள். ஆனால் சில நொடிகளில் அர்ஜுன் கூட்டத்தில் மறைந்து விடுகிறான். நிலா கவரை திறக்கிறாள். உள்ளே ஒரு பழைய போட்டோ. அதை பார்த்ததும் அவள் அதிர்ச்சியடைகிறாள். அது அவளுடைய சின்ன வயது போட்டோ. இந்த போட்டோ இவங்க கிட்ட எப்படி வந்துச்சு என்று அவள் குழப்பமடைகிறாள். நிலா அர்ஜுனை சந்திக்கிறாள். இந்த போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு என்று கேட்கிறாள். அர்ஜுன் தன்னுடைய பர்சிலிருந்து இன்னொரு பழைய போட்டோவை எடுத்து காட்டுகிறான். அதில் சின்ன வயதில் அர்ஜுனும் நிலாவும் சேர்ந்து இருக்கிறார்கள். நாம சின்ன வயசுல பக்கத்து வீட்டுல இருந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா என்று அர்ஜுன் கேட்கிறான். நிலா சில நொடிகள் யோசித்துவிட்டு, ஆமா, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருதுயூ என்று சொல்கிறாள். அர்ஜுன் சிரித்தபடி, உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். நிலா, அப்போ என்னை பற்றி இவ்வளவு எப்படி தெரியும் என்று கேட்கிறாள். அர்ஜுன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ்ல உன்னை பார்த்தேன். அப்புறம் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நேரா வந்து பேச தைரியம் இல்லையூ என்று சொல்கிறான் அர்ஜுன். இப்போ நேரா சொல்லுறேன். நான் உன்னை விரும்புறேன். ஆனா உன் முடிவு எதுவா இருந்தாலும் நான் மதிப்பேன். நிலா அமைதியாக அவனை பார்க்கிறாள். பிறகு மெதுவாக சிரிக்கிறாள். முதல்ல நீங்க யாருன்னு தெரியாம பயந்தேன். ஆனா இப்போ எல்லாம் புரியுது. நம்ம நண்பர்களா ஆரம்பிக்கலாமா என்று கையை நீட்டுகிறாள். அர்ஜுன் சிரித்தபடி அவள் கையை பிடிக்கிறான். இருவரும் சேர்ந்து ரோஸ் கார்டனில் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். சில சந்திப்புகள். மறந்து போன நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் யூத் மற்றும்